ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் யார்? சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகே. நம்போ எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனத்துல வந்து, ஆ சிலரை வந்து அப்போஸ்தலர்களாகவும், சிலரை வந்து தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை வந்து போதகராகவும், அப்புறம் சொல்லித் தரவங்க டீச்சர்ஸாகவும் என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து அழைச்சிருக்காரு சொல்லிட்டு எதுக்குன்னா, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காகவும், பக்தி விருத்திக்காகவும் தேவன் வந்து அழைச்சிருக்காரு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த 2 பீப்பிள் யார்? சொல்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே. எனக்கு தெரிஞ்சு கேமரா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஆமா, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நார்மல் கேமரா. ஓகே. இது தெரியுதா? ஓகே. ஸோ அப்ப பார்க்கும்போது, இப்போ இன்னைக்கு வந்து நம்ம அப்போஸ்தலர் யார் சொல்லி நம்ம பார்க்க போறோம். வேணா படிக்கலாம். ஆக்ட்ஸ் 1ஆம் அதிகாரம். ஆ 15ஆம் வசனம். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது, அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவருக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனா இருந்தான். ஓகே. அப்போ என்னாச்சுன்னா, அவன் வந்து அந்த வாக்குத்தத்தின்படி, அந்த வசனத்தின்படி என்ன ஆயிட்டானா, அவன் வந்து காட்டி கொடுக்குறவனா ஆகி, அந்த மினிஸ்ட்ரியில இருந்து என்ன ஆயிட்டா, விலகிட்டா சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அந்த 12 பேர்ல ஒருத்தர் யாருன்னா, யூதாஸ் கரியத்து. அவர் வந்து இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆளா இருக்காரு. மொத்தம் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார் சீஷர்களாக? 12 பேர் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அந்த 12 பேர்ல ஒருத்தர் யாருன்னா, யூதாஸ் கரியத்து. அவர் தான் செத்து போயிட்டாரு. அப்ப அவருக்கு பதில் என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்க அப்போஸ்தலர்கள் வந்து யாருன்னா பேதுரு மற்றபடி மிச்ச 12 பேர் என்ன பண்றாங்கன்னா, சூஸ் பண்றாங்க. வேணா அந்த வசனம் கூட படிங்க. அதுலயே 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுரு, யாக்கோபு, யோவானும், அந்திரேயாவும், பிலிப்பும், தோமாவும், பர்த்தலோமேயும், மத்தேயும், அல்பேவின் குமாரனாகிய யாக்கோபும், செலோதே எனப்பட்ட சீமோனும், யாக்கோபின் சகோதரராகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே பேதுரு இப்ப வந்து இதான் நம்ம படிச்சோம். பாத்தீங்கன்னா 120 பேர் கிட்டே இருந்தாங்க சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா 12 பேரு பிளஸ் மிச்சம் இருக்கிற கூட வந்து சீஷர்கள் சொல்லி பார்க்கிறோம். சோ இப்ப என்ன சொல்றாருன்னா, பேதுரு வந்து இப்போ வந்து நம்ம மத்தியில 12 பேர் இயேசு கிறிஸ்து சூஸ் பண்ணாரு. அதுல ஒருத்தர் வந்து போயிட்டாங்க. அதான் யூதாஸ் கரியத்து. எழுதியிருக்கபடி வசனத்தின் நிறைவேறுதல்படி அது நடந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த 12வது இடத்துக்கு வந்து ஒருத்தர் சூஸ் பண்ணலாம் சொல்லி சொல்றாங்க. கரெக்டா? ஏன் வந்து அந்த 12வது இடத்துக்கு சூஸ் பண்ணணும் சொல்லி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. 12 சிங்காசனத்தில் நீங்க உட்காருவீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அது கூட அது ஒரே ஒரு டவுட்னா, ஆ அதுதானே சாமி நான் உங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அது இப்போ யோவான் கேட்பார்ல, இதனால எங்களுக்கு என்ன வந்து இப்போ உங்களை பத்தி நான் சொல்றதுனால எங்களுக்கு என்ன பயன் இருக்குன்னு கேட்பார்ல. இப்போ அதுக்கு என்ன வந்து ஜீசஸ் ரிப்ளை பண்ணுவாங்க? அதான் இப்ப பாக்குறோம். அப்போ மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மேத்யூ 19:28. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே. அவர் பேதுரு கேட்ட கேள்வி என்னது? 27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். இதனப்பா நீங்க கேட்கிற கேள்வி? ஆமாண்ணா, கரெக்ட்.
ஓகே. அப்போ அவங்க ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா சிஷ்யர்களை பார்த்து, இந்த 12 சிங்காசனத்துல நீங்க குறையுங்க சொல்லி சொல்றாரு. கரெக்டா? 12 கோத்திரத்தை நீங்க வந்து நியாயத்திற்கிறதுக்கு 12 சிங்காசனத்துல நீங்க குறையுங்க சொல்லி சொல்றாரு. பாத்தீங்கன்னா வந்து இது நம்ம இன்னும் டீட்டெயிலா போலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா, எதுக்காக அப்போஸ்தலர் பேதுரு வந்து எஞ்சி நின்னு இங்கே சூஸ் பண்ணணும் ஒருத்தரை. நம்ம மத்தியில இப்போ வந்து யூதாஸ் கிரேத்து இல்ல. அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே ஒரு ஆளை சூஸ் பண்ணலாம் சொல்லி சொல்றாங்க. சூஸ் பண்றதுக்காக இப்ப அப்போ அப்படியே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வாங்க. 1:21, 22 என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாருங்க. எலிஜிபிலிட்டி. எலிஜிபிலிட்டினா என்னதுன்னா, ஒரு கம்பெனியில நம்ம வேலைக்கு போகணும்னா அப்போ ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும். இந்த இந்த காரியங்கள் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ அந்த 12வது ஆளா வர்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இங்க அப்போஸ்தலர் பவுல், பேதுரு மற்றும் மற்றவர்கள் வைக்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். படிங்க. ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்தில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்கள் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்கள் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களோட கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் அப்பதான் அவங்க 2 பேரும் சூஸ் பண்றாங்க. யோசேப்பு கால்ட பர்சபாஸ், அப்புறம் இன்னொருத்தர் வந்து மத்தியாஸ். 23வது வசனம். கரெக்டா? பர்சபாஸ், மத்தியாஸ் சொல்லி பார்க்கணும். இப்ப என்னதுன்னா கிரைட்டீரியா என்னது? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். யார் மூலமா ஞானஸ்தானம் எடுத்தாரு? யோவான் ஸ்தானகர் மூலமா எடுத்த டைம்ல இருந்து இயேசு கிறிஸ்து பரலோகம் போன வரைக்கும் நம்ம கூட இருந்தவங்க தான் யாரு? நம்ம கூட இருந்த ஆட்கள்ல ஒருத்தரை நம்ம என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்படி பாத்தீங்கன்னா 2 பேரும் சூஸ் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்ததுல இருந்து அவர் பரலோகத்துக்கு போன வரைக்கும். ஓகே, பரலோகத்துக்கு மேல ஏறி போனது வந்து பாத்தீங்கன்னா இந்த 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். ஓகே, போன வரைக்கும் நம்மளுக்கு சாட்சியா, விட்னஸ், சாட்சியா இருந்த மக்கள் சொல்லும் போது 2 பேர் இருக்காங்க. அதுல 2 பேர்ல வந்து லாட் போடுறாங்க. போட்டதுல யார் பேர் விழுது? 26வது வசனம். 26. பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடன் சேர்த்துக் கொள்ளப்பட்டான். 11 அப்போஸ்தலரோட என்ன பண்ணப்பட்டான்? 12வது அப்போஸ்தலரா சேர்த்துக் கொள்ளப்பட்டார் சொல்லி பார்க்கணும். ஓகே, இது வந்து இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறது என்னதுன்னா, இப்போ இவங்க போட்ட கிரைட்டீரியா என்னது? எலிஜிபிலிட்டி என்னது? அப்போஸ்தலர் ஆகணும்னா இந்த 12 பேர்ல ஒருத்தரா சேரணும்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றதுல இருந்து உயிர் தெழுகிற வரைக்கும் யாரு கூட இருந்தாலும் அவங்க 2 பேரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. கரெக்ட். சாட்சியா, விட்னஸ் என்னது? பார்த்தவங்க, கூட இருந்தவங்க சொல்லி பார்க்கணும். ஓகேவா? பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து சூஸ் பண்றாங்க. இது ஞானஸ்தானத்துக்கு இது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், நான் வந்து நீங்க வந்து ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெற்றீங்க. ஃபார் ஜான் பேப்டைஸ்ட் வித் வாட்டர். ஓகே, இன்னும் கொஞ்ச நாள்ல பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். இது ஞானஸ்தானத்துக்கு பரிசுத்தாவி மூலமா ஞானஸ்தானம் பெறுவீங்க. அப்போ பரிசுத்தாவி பெற்ற பிறகு செஞ்ச வேலையா, பரிசுத்தாவிக்கு பெறதுக்கு முன்னாடி செஞ்ச வேலையா? பரிசுத்தாவி பெறதுக்கு முன்னாடி. பெறதுக்கு முன்னாடி. அப்ப எப்ப பெற்றுக்கொள்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன பண்றாங்க? பெந்தைக்கோஸ்தே நாள் வந்த போது என்ன ஆகுது? அங்க சடன்லி என்ன ஆகுது? பரிசுத்தாவி எல்லார் மேலே இறங்கி அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா? அப்போ பரிசுத்தாவி பெறதுக்கு முன்னாடி 1ஆம் அதிகாரத்துல தான் இது நடந்தது. ஓகேவா? அப்போ இந்த 12 பேர்ல மத்தியாஸ் வந்து அப்போஸ்தலரா சேர்க்கப்பட்டாரா? இயேசு கிறிஸ்து சூஸ் பண்றாரா? பாத்தீங்கன்னா மனுஷங்க இவங்க பேதுரு இல்ல மத்த அப்போஸ்தலர்கள் சூஸ் பண்ணதா? பாத்தீங்கன்னா மத்த மனுஷங்க இல்ல மத்த அப்போஸ்தலர் சூஸ் பண்ணது. அப்ப இயேசு கிறிஸ்துவே டைரக்டா சூஸ் பண்ண அப்போஸ்தலர் யாரு? பவுல். அதான் இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? வேணா படிங்க. வெளிப்படுத்தல் 21:14. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரில் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. இங்க முக்கியமான வசனம் என்னதுன்னா, ஆட்டுக்குட்டியானவர் அப்போஸ்தலர்கள். ஓகே, the 12 apostles of the lamb. சொல்லும்போது யாரு? இயேசு கிறிஸ்துவை டைரக்டா சூஸ் பண்ணப்பட்ட ஆட்கள் சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா 12 பேர் சூஸ் பண்ணாரு இயேசு கிறிஸ்து டைரக்டா. அதுல ஒருத்தர் போயிட்டாரு. அப்போ 12வதா யாரை சூஸ் பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் பவுலை சூஸ் பண்றாரு. படிக்கலாம். ஆக்ஸ்
9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3-4 ஃபர்ஸ்ட் படிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். செய்யப்பட வேண்டியது என்னது என்று அங்க சொல்லப்படும் சொல்றாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து வந்து அனினாஸ் சொல்றவரை வந்து சொல்லி, அவன் வருவான், அவனுக்கு வந்து கண் தெரியாது, அவனுக்கு சைட் கொடுத்துரு, அவன் என் நாமத்துக்காக அவன் என்ன பண்ண போறான், எவ்விதமாய் பாடுபட வேண்டும், நான் அவனை அனுப்புற சுவிசேஷத்துக்காக நான் அனுப்புற சொல்றாரு இயேசு கிறிஸ்து. என்ன படிங்க 15-16. அப்போஸ்தலர் 9:15-16. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலின் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஓகே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தான் யாரு? அப்போஸ்தலர் பவுல். நான் அவனை வந்து என்ன பண்றேன், புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நான் என்ன பண்றேன், ஒரு சாட்சியா நான் வந்து அவனை வைக்கிறேன் சொல்றாரு. பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் பாத்தீங்களா, 1ஆம் அதிகாரம். அதுல எலிஜிபிலிட்டினாது விட்னஸ், சாட்சியா. பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகர்ல இருந்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்திலிருந்து போன வரைக்கும் 40 நாள் கழிச்சு உயிர்த்திலிருந்து பரலோகம் போன வரைக்கும் இருந்த மக்கள் தான் அப்போஸ்தலர்கள். இல்லைன்னா அவங்கதான் வந்து அந்த 12 பேர்ல ஒருத்தரா சூஸ் பண்ணாங்க. எவ்வளவு கரெக்டா நேர்த்தியா வந்து பண்ணிருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து அப்படி பண்ணவே இல்லை, எந்த வித கிரைட்டீரியாவும் இல்லவே இல்லை. டைரக்டா வந்து அப்போஸ்தலர் பவுலை சூஸ் பண்றாரு. சூஸ் பண்ணி இவன் தான் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆள் சொல்றாரு. அப்போ டைரக்டா இயேசு கிறிஸ்து சூஸ் பண்ணப்பட்ட ஆள் சொல்லி பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் தான், மற்றபடி மத்தியாஸ் இல்ல. அதனாலதான் மத்தியாசை பத்தி நீங்க எங்கேயுமே படிக்க மாட்டீங்க. வெறும் யாரை பத்தி படிக்கிறீங்க? அப்போஸ்தலர் பவுலை பத்தி தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா டைரக்டா ஆட்டுக்குட்டியானவரின் அப்போஸ்தலர் சொல்றவர் யாரு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுப்போம். சாரி, ஆட்டுக்குட்டியான அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா பவுல் சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகே, இது மட்டும் இல்லாதபடிக்கு அந்த எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வசனமே நம்ம எடுத்துக்கலாம். எதுனா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தெரியும். ஓகே, ஆக்ட்ஸ் 1:12. அதுல வந்து அப்போஸ்தலருக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க என்ன போட்டிருக்குன்னா, என்னப்பா சாபத் தான் போட்டிருக்கு. ஓகே, இங்க வந்து நான் அப்போஸ்தலர் ரிசர்ச் பண்றேன், ஒரு நிமிஷம். இந்த வசனம் என்ன எடுக்கலாம்? ஆக்ட்ஸ் 14:14. கிரேக்கத்துல அந்த அப்போஸ்தலர் சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லி பார்க்கலாம். அப்போஸ்தலர் சொல்ற வார்த்தைக்கு என்னதுன்னா, a messenger or one sent on a mission, an apostle. Okay, a messenger இல்லைன்னா one sent on a mission, an apostle. ஸோ அவர் யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா டெலிகேஷன், கமிஷன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். a man sent out by Jesus Christ himself to preach the gospel. அப்படின்னா என்னது, இயேசு கிறிஸ்துவே டைரக்டா என்ன பண்றாராம், அப்போஸ்தலர்கள் அனுப்புறாராம். அமிச்சவங்க தான் அப்போஸ்தலர்கள். இயேசு கிறிஸ்துவே டைரக்டா ஹிம்செல்ஃப் டைரக்டா அனுப்பிச்சவங்க. அப்படி பாத்தீங்கன்னா அந்த 11 பேரு பிளஸ் யார் அது, அப்போஸ்தலர் பவுல் வந்து யாரு, டைரக்டா இயேசு கிறிஸ்துவே என்ன பண்றாரு, சூஸ் பண்ணி நான் அவனை வந்து என்ன பண்றேன், புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் சாட்சியா நான் அனுப்புறேன் சொல்றாரு. அவன் எவ்விதமாய் பாடுபட வேண்டியது இருக்கணும் சொல்லி
நான் சொல்றேன் சொல்லிட்டு என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவை டைரக்டா அமிச்ச ஆள் யாரு, பவுலா இருக்காரு. அது மட்டும் இல்லாதபடிக்கு அது 11 அப்போஸ்தலர்கள் சொல்லி பார்க்கிறோம். சரி, வெறும் 11 பேர் தான் அப்போஸ்தலர்களா, மிச்ச பேர் இல்லையா சொல்லி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய அப்போஸ்தலர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து பாத்திரலாம். இந்த 11 பேர்ல இந்த கிரைட்டீரியா படி அப்போஸ்தலர்கள்னா என்னதுன்னா, இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை வந்து என்ன பண்ணிருக்கணும், கேட்டிருக்கணும். இந்த கிரைட்டீரியா படி என்ன பண்ணணும், டைரக்டா இயேசு கிறிஸ்துனாலே சுவிசேஷத்தை கேட்டவங்களா இருக்கணும். யோவான் ஸ்தானத்துல இருந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஞானஸ்தானம் பெற்ற பிறகு முழுக்க முழுக்க என்ன பண்றாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஓகே, அறிவிக்கும் போது கொடிய சீஷர்களும் போறாங்க. அதே போல அவரோட உயிர்த்தெழுதல் வரைக்கும் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை வந்து டைரக்டா கேட்டுட்டு இருக்காரு. உயிர்த்தெழுந்து பரலோகம் போற வரைக்கும் என்ன பண்றாங்க, அவர் வார்த்தைகள் கேட்டாங்க. ஆனா அப்போஸ்தலன் பவுல் பாத்தீங்கன்னா கேட்கவே இல்லை அவர் வார்த்தைகளை. ஆனா அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து கத்துக்கொண்டேன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா படிங்க, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 11-12. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு மனுஷனும் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்ததும் கிடையாது, யாரையும் பண்ணதில்லை. நான் அப்போஸ்தலன் பேதுருகிட்ட போல, யார்கிட்டயோ போல. எனக்கு டைரக்டா யார் கத்துத்தந்தா, இயேசு கிறிஸ்துவே எனக்கு கத்துந்தாரு சொல்லி சொல்றாரு பவுல். இந்த சுவிசேஷம் வந்து எனக்கு யாரும் ஹியூமன் ஒரிஜின், ஹியூமன்னா என்னது, மனுஷனால் கற்பிக்கப்படவில்லை, நாட் ஆஃப் ஹியூமன் ஒரிஜின் சொல்லி பாக்குறோம். அப்ப டைரக்டா இயேசு கிறிஸ்து கிட்டயே கத்துக்கிட்ட யார் சொல்லி பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல். அது மட்டும் இல்லாத படிக்கு அந்த 11 அப்போஸ்தலர்கள் சொல்லி பாக்குறோம். ஓகே, சரி, 11 பேர் மட்டும் தான் இயேசு கிறிஸ்து டைரக்டா கத்துட்டாங்க சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. அவங்க கூட எத்தனை பேர் இருந்தாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர்கள் சொல்லும்போது மொத்தம் 72 பேர் கிட்ட இருக்காங்க. என்ன படிங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 72 பேர். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர் தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அனுப்பினார் சொல்லி பார்க்கிறோம். சென்ட். அப்போ அப்போஸ்தலர்களுக்கான அர்த்தம் என்னது, a man sent out by Jesus Christ himself. இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சது to preach the gospel, சுவிசேஷத்தை. அப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 12 பேர் மட்டும் கிடையாது, 12 பேர் பிளஸ் இங்க பாக்குற 72 பேர் கிட்ட அப்போஸ்தலர்கள். ஆனா இந்த 12 பேர் மட்டும் தான் என்ன போட்டிருக்கு, சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த 12 பேர் தான் யாரு, ஆட்டுக்குட்டியான ஒரு அப்போஸ்தலர்கள். இந்த 72 பேர் இருந்தாலும் 70 பேர். சில இடத்துல 70 போட்டிருக்கு, சில இடத்துல 72. இங்க பாத்தீங்கன்னா 72 இங்கிலீஷ்ல இருக்கு. அது அங்க இது பாத்தீங்கன்னா some manuscripts 70. சோ அதனால அது வந்து இதாதான் இருக்கு, 70 இருக்குமா 72 இருக்குமா சொல்ற அந்த கேள்விதான் இருக்கு. சோ நம்ம அப்ராக்சிமேட்டா நம்ம 70 கூட வச்சுக்கலாம். ஓகேவா, 70 வச்சுக்கலாம். 10 யாரோ புதுசா ஆட் ஆகிறான்னு சொல்லி போகணும். ஐசக் பால். ஓகே, சரி. அப்போ 72 பேர்கிட்ட, சாரி 70 பேர்கிட்ட இருக்காங்க வச்சுக்கோங்க. ஓகேவா, பாத்தீங்கன்னா 12 பேர் பிளஸ் 12 பேர் பிளஸ் 70 பேர். அப்போஸ்தலர்கள்னா என்னது, கிறிஸ்துவே டைரக்டா சுவிசேஷத்துக்காக அனுப்பினா ஆட்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அப்படி பார்க்கும்போது மிச்ச பேரும் இப்போ 12 பேர் தவிர்த்து கொஞ்சம் மியூட் கொடுக்கோங்கப்பா. ஓகே, போட்டுக்கலாம். சரி, இயேசு கிறிஸ்து அமிச்ச ஆட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 70 பேர் பிளஸ் இந்த 12 பேர் சிந்திகள் இருக்காங்க சொல்லி போறோம். அதுல இந்த 12 பேர் தான் என்னது, இயேசு கிறிஸ்து டைரக்டா தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களா இருக்காங்க சொல்லி போறோம். அதுதான் ஆட்டுக்குட்டியானவர்களின் அப்போஸ்தலர்கள். 12 apostles of the lamb சொல்லும்போது யாரு, இயேசு கிறிஸ்து டைரக்டா பிக் பண்ணி தெரிந்து எடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் சொல்லி பார்க்கிறோம். மிச்சம் இங்க இருக்கிற 70 பேர் என்னது, அவங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவங்க சொல்லி பார்க்கிறோம். இந்த பின்பற்றவங்க என்ன பண்றாங்க, பின்பற்றவங்க எப்பல இருந்து இருந்தாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, யோவானோட ஞானஸ்தானத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் வரைக்கும், உயிர்த்தெழுந்து பரலோகம் போற வரைக்கும் இருந்தவங்க தான் என்னது, மிச்சம் இருக்கிற அந்த 70 பேர் கிட்ட இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். புரிஞ்சுச்சா இது கான்டெக்ட்? இவங்களதான் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து அனுப்புறாரு சொல்லி பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது மற்றவர்கள் இந்த 12 பேர் தவிர்த்து மிச்ச மக்களையும், இந்த 72 பேர்ல இருக்க மக்களையும் என்ன பண்றாங்கன்னா அப்போஸ்தலர் சொல்லி சொல்றாங்க. அந்த வசனம் என்ன படிக்கலாம். எக்ஸாம்பிள், பர்னபா
பத்தி சொல்லுவாங்க பாருங்க. ஆக்ஸ் 14:14 ஆக்ஸ் 14:14 14:14 அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது போதும் அதை கேட்ட பொழுது கிழிச்சுக்கிறாங்க சட்டையா. அது ஒரு நிகழ்வு நடக்கும். அவங்கள கடவுள் சொல்லிடுறாங்க. சொன்ன பேருக்கு அப்போ வந்து நான் கடவுள் கிடையாது, நாங்க தேவோட ஊழியக்காரர்கள் சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அப்போஸ்தலராகிய பர்னபா. ஆனா பர்னபா பாத்தீங்கன்னா நம்ம அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது இங்க பர்னபான்னு சொல்லியே வராது. பெத்லமே வேற இருக்கு, பர்னபாவே கிடையாது. ஓகேவா? சோ அப்ப இங்க சொல்லப்பட்ட பர்னபா யாரு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வந்து இயேசு கிறிஸ்து. கிரைட்டீரியா நம்ம என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவோடைய ஞானஸ்தானத்துல இருந்து இது வரைக்கும் இருந்தவங்க. அவங்க என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவே என்ன பண்றாரு? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக அனுப்பினார் சொல்லி பார்க்கணும். அப்ப இந்த 72 பேர்ல ஒருத்தரா இருக்கலாம் சொல்லி பார்க்கணும். ஓகே, இந்த பர்னபா. ஓகே, இவர் ஒருத்தரா இருக்காரு. இதே போல இன்னொரு வசனம் கூட படிங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமன்ஸ் 16:7. அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமா இருக்கிற அன்ட்ரோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். அன்ட்ரோனிக்கியா யூனியா சொல்றவங்க லேடிஸ். ஆக்சுவலா பெண் அப்போஸ்தலர்களும் இருந்திருக்காங்க. அதான் பவுல் என்ன சொல்றாரு? எனக்கு முன் அப்போஸ்தலரா இருந்த, கிறிஸ்துவுக்குள் முன் வந்த சொல்லும் போது இயேசு கிறிஸ்து பவுலை தெரிந்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இருந்தவங்க சொல்லி பார்க்கிறோம். முன்னாடியே வந்தவங்க எப்போ வந்தவங்க? யோவான் ஸ்தானத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும், உயிர்த்தெழுந்து பரலோகம் போற வரைக்கும் சாட்சியா இருந்த மக்கள். ஓகே, அந்த 72 பேர்ல போன மக்கள்ல இவங்களும் பாத்தீங்கன்னா வந்து பெண்கள்ல ஒரு பெண் இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஆக்சுவலா பெண்களே ஆக்சுவலா வந்து இயேசு கிறிஸ்துவ ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. படிக்கலாம் அந்த வருஷம் கூட. ஏரோத் household supported Jesus. லூக்கா 8:3. ஏரோதின் காரியக்காரரான ஊசாவின் மனைவி ஆகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். பாத்தீங்களா? அவருடனே இருந்தார்கள். எங்க? இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ண போது. அதனாலதான் பாத்தீங்கன்னா 72 பேர்கிட்ட இருந்திருக்காங்க. ஓகே, 70 பேர்கிட்ட, அந்த 70 72 அந்த அவ்வளவு பேர்கிட்ட இருந்திருக்காங்க சொல்லிட்டு. ஓகேவா? சோ அப்போ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட அந்த கிரைட்டீரியா எப்படின்னது எலிஜிபிலிட்டி, ஞானஸ்தானம் எடுத்தது, யோவான் ஸ்நானகர் மூலமா ஞானஸ்தானம் எடுத்ததுல இருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும், உயிர்த்தெழுந்து பரலோகம் போற வரைக்கும் சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து டைரக்டா இயேசு கிறிஸ்துனால் கற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் தான் வந்து அப்போஸ்தலரா இருக்காங்க. அவங்களதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அன்பரா சொல்லிக்கிறோம். இது அப்போஸ்தலரா இருக்காங்க. அது இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து டைரக்டா 12 பேரை சூஸ் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா? அந்த 12 பேரும் இருக்காங்க. இந்த 12 பேர் இங்க நம்ம மேல பாக்குற இந்த 12 பேரும், அது மட்டும் இல்ல 11 பேரும், அது மட்டும் இல்லாதபடிக்கு பவுல் ஒருத்தர் வந்து 12வதா என்ன பண்றாரு? சேர்க்கப்படுறாரு சொல்லிக்கிறோம். டைரக்டா இயேசு கிறிஸ்துவால் சூஸ் பண்ணப்படுறாரு சொல்லிக்கிறோம். இவங்க தான் அப்போஸ்தலர்கள் சொல்லிக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு கேள்வி. இப்போ நிறைய பேர் வந்து போதகர்கள், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து நான் அப்போஸ்தலர் சொல்லி சொல்றாங்க. அப்படி இந்த இப்ப இருக்கிற டைம்ல இல்லைன்னா அப்போஸ்தலர்கள் இறந்துட்டு பேரு பவுல், அதுக்கப்புறம் பர்னபா, மத்த அந்த 70 பேர் அவங்களாம் இறந்துட்டு பேருக்கு அப்போஸ்தலர்கள் யாராவது இருக்க முடியுமா? ஜியோதமஸ். சோ அப்பனா வந்து இந்த வசனத்தின்படி அவங்க வந்து சரியா புரிஞ்சுக்காம தான் என்ன பண்றாங்கன்னா அந்த டைட்டில் வைக்கிறாங்க பேரை. ஓகே, இந்த வசனத்தின் படி நம்ம பார்க்கும்போது அந்த எலிஜிபிலிட்டி என்ன சொல்றாங்க? ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்து டைரக்டா கத்துக்கிட்டவங்க, இயேசு கிறிஸ்து டைரக்டா அமைச்சவங்க. இப்போ கிரைட்டீரியா என்னதுன்னா இயேசு கிறிஸ்துனால் டைரக்டா போதிக்கப்பட்டவங்க, டைரக்டா போதிக்கப்பட்டவங்க. நான் வச்சுக்கோங்க, டைரக்ட் ஹிம்செல்ஃப். இயேசு கிறிஸ்து டைரக்டா அமைச்சவங்க. எது? சுவிசேஷத்துக்காக டைரக்டா அமைச்சவங்க. அவங்க வந்து அந்த 3.5 வருஷம் கூடியே இருந்திருக்கணும் இயேசு கிறிஸ்து கூட. யோவான் ஞானஸ்தானத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவோடைய பரலோகம் போற வரைக்கும். ஓகே, அந்த 3.5 வருஷம் இந்த கேப் இருக்குல்ல, இயேசு கிறிஸ்து கூடயே இருந்தவங்க. அவங்கதான் அப்போஸ்தலர்கள் சொல்லி சொல்றாங்க. தவிர மற்றபடி அப்போஸ்தலர்கள் கிடையாது. ஓகேவா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனாலதான் நீங்க எபேசியர்ல பார்க்கலாம், எங்கெல்லாம் சபை வந்து உருவாக்கப்படுதோ அங்கெல்லாம் மூப்பர்கள் சொல்லுவாங்க தவிர அப்போஸ்தலர்கள் சொல்லி பேர் வைக்க மாட்டாங்க. ஓகேவா?
அந்த மூப்பர்களை உருவாக்க சொல்லிதான் தீமோத்தேயுகிட்டயும் தீத்துக்கிட்டயும் சொல்றாரு சொல்லி போகும். மற்றபடி அப்போஸ்தலர்களை உருவாக்க சொல்லி அப்போஸ்தலர் கிரைட்டீரியாவே இதான். ஓகே, புரிஞ்சுச்சுல கான்டெக்ஸ்ட்? சரி, இதுல ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னதுன்னா, அப்போஸ்தலர்களே சூப்பர் அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த சூப்பர் அப்போஸ்தலர்கள் தான் யார் சொல்லி பாத்தீங்கன்னா, பயங்கர விசேஷமான அப்போஸ்தலர்கள் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த 12 பேர். ஓகே, அதுலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, நானும் ஒரு சூப்பர் அப்போஸ்தலர் சொல்லி சொல்றாரு. ஏன்னா அது கூட பார்க்கலாம், நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். நம்ம லைட்டா அதை வந்துட்டு ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிக்கலாம். எதுனா மத்தேயு நம்ம அடிக்கடி 16ஆம் அதிகாரம் நம்மளுடைய சாமுவேல் கேட்கிற அந்த இதுதான் விஷயம் தான். 16:28 கடைசி வசனம். இங்கே இருக்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருகிறதை காணும் முன்னே மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். இருக்கிறவர்களே சிலர் சொல்லும்போது யார்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா 24ஆம் வசனம் படிங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, அப்போ அந்த சீஷர்களை பத்தி நோக்கி பேசிட்டு இருக்காரு. அப்போ இங்க நிக்கிற சிலர் சொல்லும்போது யாரு? சீஷர்களை பார்த்து. அப்போ இத ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கோடெக்ஸ் செனட்டிகஸ் அந்த இதெல்லாம் பார்த்தோம். பழைய அந்த கிரேக்க மொழியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கிடையாது, அதே போல அதிகாரங்கள் கிடையாது. அப்போ அடுத்த வசனமே எல்லாம் 17:1 அடுத்த வசனமே என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, படிங்க 17:1. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் இயேசு கிறிஸ்து மறுரூபம் அவரா சொல்லி பார்க்கிறோம். இந்த மறுரூப காட்சியை வந்து நீங்க யார்கிட்ட சொல்லாதீங்க சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? 9ஆம் வசனம் சொல்றாரு. படிங்க 9வது வசனம். அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். இந்த தரிசனத்தை யார்கிட்ட சொல்ல வேண்டாம் சொல்லிட்டார். பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா இந்த 3 பேர் மட்டும் கூட்டு போயிருக்காரு. ஓகே, பேதுரு, யாக்கோபு, யோவான் சொல்லி பார்க்கிறோம். இதே மாதிரி நம்ம என்ன பாக்குறோம்னா, பவுலும் சொல்றாரு எனக்கும் வந்து விஷயம் வந்துச்சு சொல்லிட்டு. எங்க சொல்றாரு? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல. அதுல 1-2 படிங்க. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பா இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பா இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களினே அன்றி வேறு மேன்மை பாராட்டேன். ஓகே, போதும். அவ பாத்தீங்கன்னா மனுஷன் யோசிக்காத காரியங்கள்லாம் என்ன பண்ண பார்த்தா சொல்லி சொல்ற பத்தி யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு? அவரை பத்தி பேசிட்டு இருக்காரு. நான் மேன்மை பாராட்டது படிக்கு சொல்லி சொல்றாரு. ஓகே, அவ பாத்தீங்கன்னா வெளிப்பாடு, விஷன்ஸ், ரெவலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த மனுஷன் பார்த்துதான் சொல்லும்போது அது பவுல் அப்போஸ்தலன் போல சொல்றாரு, பாக்குறாரு. அப்படியே 11ஆம் வசனம் படிங்க. அதுலயே 11. மேன்மை பாராட்டி புத்தியின நானே, நீங்களோ இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கு நான் எவ்வளவும் குறைவானவனா இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதா இருந்தது. போதும். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எந்த விதத்துல நான் என்ன இல்ல மகா பிரதானமான அப்போஸ்தலருக்கு குறைவானவன் அல்ல சொல்லி சொல்றாரு. சூப்பர், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சூப்பர் அப்போஸ்தலருக்கு நான் என்ன இல்ல குறைவான இல்ல, அப்போஸ்தலருக்கு சூப்பர் அப்போஸ்தலம். அப்ப அந்த 72 பேர் நார்மலா இயேசு கிறிஸ்து பின்பற்றினா 72 பேர் என்ன பண்றாங்க? அப்போஸ்தலரா இருக்காங்க. அதுல சூப்பர் அப்போஸ்தலர் சொல்லும்போது இந்த 11 பேரு, ஓகே, இயேசு கிறிஸ்துவால் ஆட்டுக்குட்டியானவரால் சூஸ் பண்ணப்பட்டவங்கல்ல நானும் ஒரு ஆள் தான் சொல்றது. இங்க என்ன பண்றது? பவுல் கரெக்டா இவரும் வந்து கிளைம் பண்றாரு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னொன்னு விஷயம் என்னதுன்னா, அதுல ஒரு டவுட் இருக்குங்க. சொல்லுங்கப்பா. இந்த இப்போ அவருக்கும் வந்து அந்த வியாதிகளை குணமாக்குற, ஆமா, துணியை போட்டாலே என்ன ஆகுது? நம்ம தான் படிச்சுமே, கர்ச்சீப்பை போட்டு வந்து
பயங்கரமான பவர் வல்லமை இருக்கு சொல்லி போகிறோம். ஸோ அதை பத்தி தான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன சொல்றாரு, நான் ஒரு இன்ஃபீரியர்லாம் கிடையாது, லீஸ்ட் இன்ஃபீரியர்லாம் கிடையாது, நான் அவங்கள போறதா சொல்றாரு பவுல். ஆனா என்ன சொல்றாருன்னா, நான் இது மேன்மை பாராட்டினா என்ன இந்த மாதிரி மேன்மை பாராட்டுறதுக்கு என்னை வந்து இப்படி ஆக்கிட்டீங்க நீங்க. ஏன்னா வந்து நீங்க நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலை சேர்ந்தவன் சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுக்குள்ளே பிரிவினை இருக்கு. ஆனா ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் வந்து கேட்கிறாரு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்னதுன்னா, அடுத்தபடியாக இந்த பரிசுத்தாவின் வரங்களை பத்தி நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ எப்படி வந்து இது வந்து கொடுக்கப்படுது, ஹவு இட் இஸ் கிவன் சொல்றதா அடுத்த டாபிக். இதை வந்து அப்போஸ்தலர்கள் நம்ம பார்த்தோம். இப்போ எப்படி வந்து இதை வந்து கொடுக்கப்படுது, எப்படி வந்து இது பாஸ் ஆகுது, அடுத்தடுத்த ஆளுங்களுக்கு எப்படி வந்து இதை பாஸ் பண்ணப்படுறாங்க சொல்றத நம்ம இப்போ பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வேணா படிக்கலாம். ஆக்ஸ் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதுல இருந்து பாருங்க. சிதறி போனவர்கள் எங்கு திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவர்களால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். யார் மூலமா குணமாக்கப்பட்டார்கள்? அநேக பிலிப்பு மூலமா இல்ல இது கேட்ட சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். கரெக்ட். யார் மூலமா? பிலிப். படிங்க, அப்படியே படிங்க. அநேகரில் இருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதமும் சப்பானைக்காரர்களும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று மறுபேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கிக்கிறதை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப இது வரைக்கும் என்ன புரிஞ்சுது? பிலிப் வந்து பயங்கரமா வந்து அற்புத அடையாளம் செய்யறாங்க. என்னாச்சுன்னா ஸ்தேவான் வந்து அங்க கொல்லப்பட்டவன பெர்சிக்யூஷன் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு. எங்க? எருசலேம்ல. அப்ப எருசலேம்ல இருந்த 1ஆம் வசனம் இது. எருசலேம்ல இருந்த மக்கள் நிறைய பேர் என்ன வர்றாங்க, நிறைய விசுவாசிக்கல சிதறடிக்கப்படுறாங்க. எங்க போறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா யூதேயா சமாரியாவுக்கு போயிடுறாங்க சொல்லி போறோம். ஓகே, அப்போஸ்தலர்கள் மட்டும் இருந்தாங்க எங்க? எருசலேம்ல. மிச்ச பேர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டாங்க சொல்லி போகிறோம். அப்ப போனது வந்து பாத்தீங்கன்னா பிலிப் எங்க போயிட்டாரு? சமாரியாவுக்கு போயிட்டாரு. அப்ப சமாரியால வந்து இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கிறாங்க, சாட்சியா அறிவிக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். அறிவிக்கும் போது இந்த இடத்துல வந்து பயங்கரமான அற்புதங்கள் நடக்குது. ஓகே, பயங்கர அற்புதங்கள் நடந்து பிலிப் மூலமா நடக்கும்போது அப்ப வந்து அங்க இருக்க சிமியோன்னு சொல்ற ஒரு மாய வித்தைக்காரன், அவனும் பயங்கரமா சமாரிய மக்கள் மத்தியில வந்து மக்களை வந்து அதிசயத்துல கொண்டு போயிருந்தான். ஓகே, மேஜிக் பண்ணி. ஓகேவா? அப்போ இவனும் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வந்து இவங்க பயங்கரமா அற்புதங்கள், உண்மையான அற்புதங்களை பார்த்து சுகம் அளிக்கிறது எல்லாத்தையும் பார்த்தவொன்னா இவன் என்ன ஆயிடுறான், மனம் மாறி ஞானஸ்தானம் கிறிஸ்து இயேசுனாலும் ஞானஸ்தானம் பெற்றா சொல்லி போறோம். யாரும் சிமியோன். ஓகே, இப்ப நம்ம ஸ்டோரி எங்க போகுது சொல்லி பார்த்தீங்கன்னா பிலிப்ல இருந்து எங்க போகுது? சிமியோனுக்கு போகுது. இப்ப நம்ம ஃபோக்கஸ் வந்து என்னதுன்னா ஸ்டோரி வந்து சிமியோன் கிட்ட போறாங்க. ஓகே, கான்டெக்ஸ்ட். இப்ப இந்த சிமியோன் வந்து என்ன பண்றாருன்னா, ஃபோக்கஸ் பண்ணுங்க சிமியோன் கிட்ட. அவர் 14ஆம் வசனத்துல என்ன நடக்குது சொல்லி பாருங்க. அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். 14 சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். அப்ப அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது அப்ப பிலிப் வந்து யாரு? அப்போஸ்தலர் கிடையாது.
பிலிப் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? சுவிசேஷகர். அதான் நம்ம பார்த்தோம். பிலிப் என்ற சுவிசேஷகர். அது கூட நம்ம எங்க படிச்சோம் சொல்லி பார்த்தீங்கன்னா பிலிப் த இவாஞ்சலிஸ்ட் எங்க பார்த்தோம்? அப்போஸ்தலர் 21:8-9. ஓகே. அதே மாதிரி அதே எபேசியர் 14:11 நம்ம பார்த்தோம். 2 தீமோத்தேயு 4:5 பார்க்கிறோம் நினைக்கிறேன். இவாஞ்சலிஸ்ட் சொல்ற வார்த்தை. ஓகே. ஸோ ஆனா பிலிப் டைரக்டா வந்து இவாஞ்சலிஸ்ட் சொல்றது வந்து அப்போஸ்தலர் 21:8-9 நம்ம பார்க்கணும். சரி, படிக்க வேணாம் இதுக்காக. இப்ப என்ன ஆகுதுன்னா, அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க? அங்க இருந்து கிளம்பி வராங்க. ஓகேவா? கிளம்பி வந்தவொடனே என்ன நடக்குது சொல்லி பாருங்க. அடுத்து 15. அவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றவர்களாய் கண்டு. வெயிட். இங்க என்ன நடக்குது? அப்போஸ்தலர் பவுலும் பேதுருவும் யோவானும் வந்து வராங்க சமரியாக்கு. வரும்போது யாருமே பரிசுத்தை பெறவே இல்லையா, ஒருத்தருக்கும் பரிசுத்தை கிடைக்கலையா. ஆனா என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் மட்டும் பெற்றிருந்தாங்க. கரெக்டா? ஆனா பிலீவரா இருந்தாங்க, புது பிலீவர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றிருந்தாங்க. ஆனா பரிசுத்தை மட்டும் கொடுக்கப்படவில்லை. அப்படின்னா என்னது? பரிசுத்தவின் வரங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்ப என்ன பண்றாரு பேதுருவும் யோவானும்? என்ன பண்றாங்க சொல்லி பாருங்க அடுத்த வசனத்துல. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். கைகளை வச்ச உடனே என்னாச்சு? பரிசுத்த ஆவிகள் பெற்றார்கள். அப்போ என்ன நடக்குது? சீக்கிரம் யோசிச்சு பாருங்க. அவங்க கையை எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க? சீஷர்கள் மேல அந்த புதுசா சுவிசேஷம் கேட்டவங்க மேல கைகள் வைக்கிறாங்க. வச்ச உடனே என்ன ஆகுது? பரிசுத்தாவியை அவங்க பெற்றுக்கொண்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்ப பிலிப்பால என்ன பண்ண முடியல? அந்த பரிசுத்தாவி கொடுக்க முடியல. வெறும் சுவிசேஷத்தை அறிவிச்சு ஞானஸ்தானம் மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சது. ஆனா பரிசுத்தாவி கொடுக்கறதுக்காக யார் வர வேண்டியது இருந்தது? அப்போஸ்தலர்கள் ஆகிய யோவானும் பேதுருவும் வர வேண்டியது இருந்தது. ஓகே, கிளியர் பாயிண்ட் பாருங்க. இது யார் பார்த்துட்டா சொல்லி பாத்தீங்கன்னா சீமோன் பார்த்துட்டாரு. 18ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சிமியோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறோனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் அது சொன்ன உடனே இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்ப என்ன சொல்றாரு? படிங்க. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடி எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். ஓகே, போதும். அப்போ சமாரியோட கிராமத்துக்கு போனாங்க சொல்லி பார்க்கலாம். போய் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு திரும்பி எருசலேம் போயிட்டாங்க சொல்லி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இங்க முக்கியமான ஒரு வசனம், முக்கியமான காரியம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இம்பார்ட்டன்டான விஷயம் பாத்தீங்கன்னா, யார் மேல வந்து இந்த அப்போஸ்தலர்கள் கை வைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் என்ன வராங்க? பரிசுத்தாவின் வரங்களை பெற்றுக்கொள்கிறார். இந்த வரங்களை பெற்றுக்கொள்றாங்க. அதனாலதான் இவன் என்ன சொல்றான்னா, சிமியோன் வந்து எனக்கு இந்த பவர் வேணும், நானே யார் மேல கை வைக்கிறேனோ அவங்க வந்து பரிசுவை பெற்றுக்கொள்ளணும். பாத்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகல. அது அப்படி பண்ண முடியாது. ஏன்னா வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆட்டுக்குட்டியானவர் அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் தான் இந்த கேப்பபிலிட்டியை வந்து கொடுத்திருக்காரு. மற்றபடி மிச்சம் யாருக்குமே கொடுக்கல. ஈவன் பிலிப்புக்கே கிடையாது. இந்த பிலிப் யாரு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த பிலிப்பை நம்ம போய் பார்க்கலாம். பிலிப்பு அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அந்த 7 பேர் சூஸ் பண்ணதுல அந்த ஒருத்தர் தான் இவரு. ஓகே,
அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 5:6 படிங்க. உங்க வீடியோ கட் ஆயிடுச்சுப்பா. அது 5:6. இந்த யோசனை சபையோர் எல்லோருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தோவானையும் பிலிப்பையும் நிக்கோனரையும் தீமோனையும் பார்மோனையும் யூத மார்க்கத்தை மைந்தவனான அந்தியோகியா பட்டணாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். பாருங்க, இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். யார் கைகளை வைத்தாங்க? அப்போஸ்தலர்கள் வந்து கை வச்சாங்க. இங்க பாருங்க 6வது வசனத்துல they presented themselves to the apostles when who prayed and laid their hands on them. அப்ப கைகளை வைக்குதல் laying of hands சரி பாக்குறோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கைகளை வைக்குதல். ஓகே, வச்ச உடனே என்ன பண்றாங்க? இந்த 11 அந்த இந்த 7 பேர் 6 பேர் சாரி 7 பேர் 7 பேர். ஓகே, 1 2 3 4 5 6 ஸ்தேவான் சொல்றது ஒருத்தர் 7. ஓகே, 7 பேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்தேவான் என்ன பண்றாரு? அற்புதங்கள் அடையாளம் செய்யறாரு. 8ஆம் வசனம் படிங்க. அதுலயே 6 8. அதே அப்போஸ்தலர் தானே? அதே அப்போஸ்தலர்ல ஆக்ட்ஸ் 6:8ல. யோவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்தான். ஓகே, போதும். அப்போ இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா, சீஷர்கள் யார் மேல கை வைக்கிறாங்களோ, சீஷர்கள் சொல்றது காட்டிலும் அப்போஸ்தலர்கள் யார் மேல கை வைக்கிறாங்களோ அந்த மக்கள் என்ன பண்றாங்களாம்? பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யறாங்களாம். மிராக்கிள்ஸ் ஹீல் பண்றாங்களாம். ஏகப்பட்ட இது பண்றாங்களாம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இது யாருக்கு கொடுக்கப்பட்டது சொல்லி பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பவர், வல்லமை. யார் மேல அவங்க கை வைக்கிறாங்களோ. ஓகே, லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ். எல்லாராலையுமே வந்து அந்த இது பண்ண முடியாது. அப்போ ஆமா, அதான் இங்க பாக்குறோம். ஃபாஸ்டர்ஸ்லாம் பண்றாங்களே. அதான் நம்ம வரலாம். அதான் அந்த கேள்விக்குலாம் வரலாம். இங்க என்னன்னா பைபிள் வசனம் இப்படிதான் இருக்கு. ஓகே, லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ். அப்போஸ்தலர்கள் மட்டும் தான் என்ன பண்றாங்க? கைகளை வைக்கிறாங்க. வச்சோன்னு பண்ண முடியுது. அப்ப ஸ்தேவான் பாத்தீங்கன்னா அவர் வந்து வெறும் அந்த அற்புதங்கள் மட்டும் தான் செய்ய முடியுது தவிர அவர் என்ன பண்ண முடியல, இந்த வரங்களை வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து பாஸ் பண்ண முடியாது. அதனால பிலிப்பால பாஸ் பண்ண முடியல. அது யாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு? யோவான், பேதுரு சொல்ற அந்த அப்போஸ்தலர்கள் தான். யாக்கோபு அதாவது 12 பேருக்கு இருக்கும், அந்த 72 பேர்கிட்ட இருக்கலாம். ஆனா மத்தபடி இந்த அப்போஸ்தலர்கள் தவிர்த்து இருக்கிற யாருக்குமே என்ன பண்ண முடியல, அந்த வரங்கள் வந்து கொடுக்கப்படல சொல்லி பாக்குறோம். ஓகேவா? வரம் சொல்லும் போது அந்த வரம் சொல்றது காட்டிலும் லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ், அவங்க தொட்ட உடனே பரிசுத்த வந்து இன்னொருத்தர்கிட்ட போறது, போயிட்டு அவங்களுக்கு வந்து அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யறதுக்கான வரங்கள் கொடுக்கப்படுறது பாத்தீங்கன்னா கொடுக்கப்படல சொல்லி பாக்குறோம். இது ஈவன் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் படிக்கலாம். ஆக்ட்ஸ் 19ல 19 4 5 6. அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவின் விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தது. அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஓகே, அப்ப என்னாச்சு? இவர்கள் அப்போஸ்தலர் பவுல் வந்து என்ன பண்றாரு? யார் மேல கை வைக்கிறாங்களோ, ஓகேவா? அதனாலதான் அப்போஸ்தலர் சொல்லி பார்த்தோம். அப்போஸ்தலர்கள் யார் மேல கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வருது? அந்த வரங்கள் வருது. அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனங்களை உரைத்தார்கள் சொல்லி பார்த்தோம். இப்ப யார் மேல் கை வைக்கப்படுதோ, ஓகேவா? இப்ப அதே மாதிரி ரோமர் 1ஆம் அதிகாரம் 10-11. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறபடியினாலே
எவ்விதத்தினாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். போதும். இங்க என்ன சொல்ல வராங்க? இந்த கான்டெக்ஸ்ட் என்ன புரியுது? இங்க கைகளை வைக்கிறதுலே வரலையே, அப்ப என்ன சொல்ல வராங்க? என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? விசுவாசத்தினாலே ஸ்திரப்படுத்துவதற்கு சில வரங்களை கொடுக்கறதுக்கு. இப்ப கொடுக்கறதுக்கு வந்து அங்க இருந்தே ப்ரே பண்ணலாங்க. எதுக்காக இவர் வரணும்? அப்போஸ்தலன் பவுல் எதுக்காக வந்து இந்த ரோம சபைக்கு வரணும்? இவர் டைரக்டா அங்க இருந்து எங்க இருந்து பண்றாரோ அங்கேயே வந்து ப்ரே பண்ணலாங்க. பாத்தீங்கன்னா அங்க வந்தாதான் என்ன பண்ண முடியும்? கைகளை வைக்க முடியும். லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் மூலமா தான் என்ன ஆகுதான்? பொருஸ்தாயின் வரங்களே வருதான். அதுதான் அப்படிதான் எனேபிள் பண்ணிருக்காரு காடு. ஓகேவா? அதனாலதான் அவர் வந்து என்ன பண்ணுமா, அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை வந்து என்ன பண்ணணும்? கொடுக்கணும். பொருஸ்தாயின் வரங்களை கொடுக்கணும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு வருஷம் கூட படிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தம் நான் உன்மேல் என் கையை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வார்த்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படிக்கு உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அந்த தேவ வார்த்தை போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, கிஃப்ட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய வரங்கள். அதை வந்து என்ன பண்ண, அனல் மூட்டி எழுப்பு. நான் ஏற்கனவே உனக்கு வந்து கை வச்சு உனக்கு வந்து அந்த வரங்களை கொடுத்துட்டேன். நீ என்ன பண்ண, அந்த வரங்களை வந்து நீ வீணா வேஸ்ட் பண்றாதபடிக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோ. சுவிசேஷத்துக்காகவும் பக்தி விருத்திக்காகவும் என்ன பண்ணு, யூஸ் பண்ணு. 2 விதமா கார்டு கொடுக்குறாருல. அப்ப எந்தெந்த வரங்களை வந்து கொடுத்துருக்காரோ அந்த வரங்களை வந்து சுவிசேஷத்துக்காக யூஸ் பண்ணு. அந்த பக்தி விருத்திக்காகனா அந்த பக்தி விருத்திக்காக யூஸ் பண்ணிக்கோ. அதை நீ வேஸ்ட் பண்ணாத சொல்லி பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்ற அட்வைஸா இருக்கு. தீமோத்தேயுக்கு பாத்தீங்கன்னா கைகளை வைக்குதல் சொல்றதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனாலதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல ஹீப்ரூஸ் 6ல அந்த அஸ்திபார போதனையிலே என்ன வருது? கைகளை வைக்குதல் சொல்றது வந்து இப்போ ஒரு பாயிண்டா இருக்கு. வேணா படிங்க. மூல உபதேசங்கள்ல 6:1-2 படிங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நான் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு என்பவைகளாகி அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஓகே, அஸ்திபாரத்திலே நீங்க இருக்காதீங்க. அப்ப அஸ்திபாரமே நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம எப்படி வந்து மேல கட்ட முடியும், பூர்ணராக முடியும்? சோ பவுல் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அஸ்திபாரம் தெரியுது, இப்ப என்ன பண்ணுங்க, மேல கட்டுங்க சொல்லி சொல்றாரு. யாருக்கு? எபிரேய சபைக்கு. ஓகே, இப்ப ஆனா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த கைகளை வைக்குதல்னாலே நம்ம என்ன பண்றோம் இப்பதான் பாக்குறோம், புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்ப கைகளை வைக்குதல்னா என்னது? இப்போ நம்ம பார்த்தபடிக்கு அப்போஸ்தலர்களால் மட்டும் தான் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாதபடி கைகளை வச்சா என்ன நடக்கும்? வரங்கள் கொடுக்கப்படும் சொல்லி நம்ம வசனத்தின் மூலமே நம்ம பார்க்கிறோம் தெளிவா. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சும்மா கேட்கிறேன். இப்ப லாஜிக்கல் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கிறேன். ஓகே, இப்ப அப்போஸ்தலர்கள் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்களா? அந்த ஆதி இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் அந்த 72 பேர் பிளஸ் 12 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சாங்க? இல்ல நல்ல கேள்வி. சந்ததிகள் அப்படி இருக்குமான்னு பார்த்தேன். இல்ல மேரேஜ் சில பேருக்கு இருக்கு, சில பேருக்கு ஆகல. அப்போஸ்தலர் பவுலுக்குலாம் ஆகல சொல்லி பார்க்கணும். ஏன்னா அப்ப அவங்களுக்கு தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. 12 பேர் அந்த 70 பேரை தவிர. ஆமா, அப்ப அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இறந்து போயிருப்பாங்க. கரெக்டா? இறந்து போயிட்ட பிறகு அந்த வரங்களும் என்ன இருக்கும்? அவங்களோட இதா இருக்கும், ஸ்டாப் ஆயிருக்கும்ல. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம் நாளைக்கு. ஓகே, அந்த கேள்வியோட வைங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன நடக்குது, என்ன பண்றாங்க சொல்றதை நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வரங்கள் கன்னியாவதா, வரங்கள் நிறுத்தப்பட்டுச்சா, எப்படி நடந்துட்டு இருக்கு சொல்றதை நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சில சர்ச்ல வந்து ஆவி கூட்ட ஜபம்னு ஒண்ணு நடத்துவாங்க. ஆவிகளை ஓட்டுறோம், அதாவது இந்த அது என்ன சாமி, இது பிசாச ஓட்டுறதுலாம் சொல்றாங்க. அது சர்ச்ல மந்த்லி ஒன் டைம் நடத்துறாங்களே. அது பிசாச ஓட்டுறது வரங்கள்ல வராதுப்பா. பிசாசு ஓட்டுறது வந்து நம்ம எங்க அந்த 1 கொரிந்தியர் 12 வந்து பாத்தீங்கன்னா அந்த 9 வரங்கள்ல பிசாசு ஓட்டுறது இருக்கா? இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு வல்லமை உண்டு. ஓகே, அதனாலதான் வந்து சொல்றாங்க, உங்க நாமத்தினால ஒருத்தர் வந்து பிசாசு ஓட்டுறாரு சொல்லி சொல்லும் போது அவங்கள ஒண்ணு செய்யாதீங்க, நம்மோடு
நம்ம கூட்டாளி கிடையாது சொல்லி சொல்றாங்க. வேணா அந்த வசனம் கூட படிச்சிருங்க. ஒன் பர்சன் யூசிங் யோர் நேம் டு drive out demons. எங்கன்னா லூக்கா 9ஆம் அதிகாரம் 49 வசனம். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியா இராதவன் தமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். ஓகே, என்ன சொல்றாருன்னா, நம்ம கூட்டாளி கிடையாது, நம்ம சீஷர்கள் கிடையாது. இந்த 70 பேரோ இல்ல 72 பேரோ இல்லைன்னா 12 பேரோ அது இதுல கிடையாது இந்த ஆளு. ஆனா என்ன பண்றான்னா, 9 நாமத்துல யூசிங் யுவர் நேம் டு டிரைவ் அவுட் டீமன்ஸ் சொல்லும் போது பிசாசு என்ன பண்ணுது, போது. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு வல்லமை இருக்கு. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து, அவங்க தடுக்காத, டு நாட் ஸ்டாப் ஹிம். எதுக்காக சொல்றாரு டு நாட் ஸ்டாப் ஹிம் சொல்லும் போது, இப்ப இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு அவன் தடையா இல்ல, அவன் என்ன பண்றான், ஆதரவா இருக்கான். அவன் நம்மளுடைய ஆளா தான் இருக்கான். நம்மளுக்கு வந்து என்ன பண்றான், வழியை ஆயத்து பண்றான். ஓகே, இயேசு கிறிஸ்து நாமம் வந்து என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம இல்லாதவங்க, சீஷர்களா இல்லாதவங்களாலும் என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது சொல்லி சொல்றாங்க. இவன் நம்மோட இல்லாதவன் சொல்லும் போது என்னது, சீஷர் கிடையாது, அவன் வெறும் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் வச்சு என்ன பண்றான், பிசாசுகளை ஓட்டுறான் சொல்லி போகிறோம். சோ அந்த மாதிரி இப்பயே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு வந்து வல்லமை இருக்கு, பிசாசுகளை ஓட்ட முடியும். ஏன்னா அந்த வல்லமையே தேவன் கொடுத்திருக்காரு. நார்மலா ஒரு அதாவது கொஸ்டின் கேட்கறேன். அப்ப நார்மலா இப்ப இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டா அப்ப நம்ம வந்து இயேசு நாமத்துல வந்து சொன்னா அப்ப அந்த பிசாசு ஓடுமானோ? கண்டிப்பா நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்க சொன்னீங்கன்னா பிசாசு வரும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பிசாசே வந்து அப்ப நம்மள எடுத்து அப்ப நம்மள கொன்றுது. அப்ப அது நம்மள கொன்றுதான். நீங்க சொன்னீங்க நம்ம கொல்றதுக்கான வல்லமை அதுகிட்ட இருக்குன்னீங்களே. நம்மள தவறான தேவனுடைய வழியில இருந்து விலக செய்யறதுக்கான வல்லமையே இருக்கு. விலக செய்யல இப்ப. ஆனா நம்ம பாக்குறோம்ல, ஒரு பிசாசு அடிச்சு சாவறவங்க அந்த மாதிரி கூட கேள்விப்படுறோம்ல. நீங்க என்ன சொன்னா அதுக்கு கொல்றதுக்கான பவர் இருக்கு. ஓகே. அப்போ அந்த என்ன சொல்றீங்கன்னா, அந்த லீகியோன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பிசாஸ் வந்து ஒருத்தங்குள்ள பூந்துருது. அவனை சாவடிக்கணும் படிக்க வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லா வகையிலையும் பண்ணுது. அப்ப நான் ஒரு விசுவாசியா இருந்தா அப்ப அது அந்த மாதிரி ஆகுமா? அப்ப புகுமா? அது விசுவாசிகளுக்கு தேவனுடைய சத்தியத்தை இருக்கிறவங்களுக்கு அது பிசாசு வர முடியாது. அப்ப எதிர்க்க வந்து அந்த மாதிரி புடிச்சவங்க அப்ப நான் முன்னாடி போய் நின்று ஜபிச்சா அப்ப நம்மளுக்கு எதுவும் ஆகாதுல்ல? ஆனா அப்ப அந்த டைம்ல நீங்க பயப்படுத்த தேவையில்லை. நீங்க இப்ப கூட பயப்பட தேவையில்லை. நீங்க நேரா நீங்க சுடுகாட்டுல போய் படுக்கலாம், ஒண்ணும் ஆகாது. ஏன்னா தேவனோட பாதுகாப்பு வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? அந்த ப்ரொடக்ஷன். அதனாலதான் யோபுல சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நீ வேலி போட்டு நீங்க வந்து என்ன பண்ணீங்க, வேலி போட்டு அவனை பாதுகாக்கு. ஆனா தேவன் அலோவ் பண்ணாருன்னா நடக்கலாம். எப்படி வந்து எப்ப வேலி வந்து அவிசுவாசத்தினாலேயோ நம்மளோட அவிசுவாசத்தினாலேயோ இல்லைன்னா வந்து தேவன் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண சொல்றதுக்காகவோ சாத்தன் கிட்ட வந்து கொடுக்க போயிருந்தது, எப்படி வந்து பேதுரு சோதிக்கிறதுக்காக உத்தரவு கேட்டுக்கொண்டான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். எப்படி வந்து யோபுக்காக வந்து உத்தரவு கேட்டுக்கொண்டானோ அந்த மாதிரி நம்மளுக்கும் வந்து உத்தரவு கேட்டுக்கொண்டு நம்மளே வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு விசுவாசத்துல இருக்குன்னு சொல்றதுதான். உள்ள போக முடியாது. மற்றபடி என்விரான்மெண்ட் படி வெளியில படி என்ன பண்ணுவோம்னா சோதிக்கிறதுக்கான காரியங்கள் பண்ண முடியும். நான் இன்னும் சில இதுல டிவில பாத்திருக்கேன். என்னன்னா வந்து சிடிய வச்சே வந்து ஆக்சுவலா பிசாச ஓட்டுறதெல்லாம் பாத்திருக்கேன். அதான் அதெல்லாம் வந்து சும்மா அது வந்து இயேசு கிறிஸ்து நாமம் கிடையாது. அது அவருடைய பேரை வச்சு என் சீரியல் அவ்வளவு வல்லமை இருக்கு சொல்லிட்டு சொல்லும் போது அது அவங்கதான் மகிழ்ப்படுறாங்க. தேவன் கை வச்சு ஸ்பிளிட்னு சொன்னாலே வந்து பறக்குறாங்களே. அதெல்லாம் வந்து பைபிள்ல சொல்லப்படல அந்த மாதிரிலாம் நடக்கும் சொல்லி. இல்ல இப்போ உதாரணத்துக்கு நான் சாமோட சர்ச்சுக்கு போயிருந்தேன் நானு. அப்ப பாஸ்டர் ஒருத்தரோட தலையில கை வச்சிருமே, அவர் சுருண்டு விழுந்தாரு கீழே. ஓகே. சோ ஆனா அப்படி மாதிரி எதுவும் பழைய ஆதி திருச்சபையில அந்த மாதிரி இல்லையே, நடக்கலையே அந்த மாதிரி. அவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தை தான் யூஸ் பண்றாங்க பிசாசு விரட்டுறதுக்கு. ஆனா வந்து இப்ப இவங்க சர்ச்சில் நடத்துறாங்க ஆவி கூட்டம் அதுக்கு பேய்கள் ஓட்டும் ஒரு இது இல்ல. அதான் சொல்றேன், பேய்கள் ஓட்ட முடியும். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு அதிகாரம் இருக்கு. இயேசு கிறிஸ்து நாமத்தை யூஸ் பண்ணணும். நாமத்தை யூஸ் பண்ணாம இவங்களோட பேர்ல என் பேர்ல நான் அவங்க பேர்ல இல்ல. ஆக்சுவலா நான் என்ன பண்ணா என்ன சமயம் பண்ணி அவர் இது பண்ணாரு, இயேசு நாமத்துல தான் சொன்னாரு.
அப்படி பண்ண அனுப்பி எனக்கு அதுவே வந்து இயேசுவின் நாமத்துல யார் வேணாலும் அதான் சொல்றான்ல, இங்க வந்து பிலீவரா இருந்தாலும் சரி, பிலீவர் இல்லாமலும் சரி, சீஷரா இருந்தாலும் சரி, சீஷர் இல்லாம இருந்தாலும் சரி, இவர்கள் நம்மளுடைய கிடையாது, சீஷர்கள் கிடையாது. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால பேய்களை ஓட்ட முடியும். அந்த வல்லமை தேவன் கொடுத்திருக்காரு. அப்ப நம்மளாலையும் வந்து ஒரு நோயாளி குணப்படுத்துறதுக்கான இது அடையாளமே இருக்கு மார்க் 16ல. அதான் இப்ப நம்ம அப்பனா நம்ம நீங்க சொன்னீங்களா அப்போ வந்து அப்ப நோயாளி குணப்படுத்த முடியுமா? அதெல்லாம் தான் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். 16ல ஆனா வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்தால் அவர் குணமாகுதல் வந்திருக்கு. அதான் பார்க்கலாம். மார்க் 16 மார்க் 16 எந்த வசனம்ப்பா? 16ஆம் வசனம். 17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதி அஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஓகே, இருக்கு இதெல்லாம். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா வந்து பாத்தீங்கன்னா, இது 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த மேன்ஸ்கிரிப்ட்ல கிடையாது. அதான் இங்க பிரச்சனையே. இந்த வருஷம் தான் எனக்கு சொன்னான் ஒரு இந்த பைபிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பிரச்சனையே இதுதான். நம்ம ஓல்டு மேன்ஸ்கிரிப்ட்ல போய் பார்த்தோம்னா அது இல்லை. அது எல்லாமே வந்து 14ஆம் நூற்றாண்டுல சேர்க்கப்பட்ட வசனங்கள், இந்த 9ல இருந்து 20 வரைக்கும். அதான் இங்க இருக்க பிரச்சனை. அதனாலதான் நம்ம பேஸ் ஆதிக்கம் போக வேண்டியது இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட மாற்றங்களை வந்து நடுவுல வந்து புந்து இந்த இருண்ட காலத்துல வந்து பயிரவ பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய டவுட் இருக்கு, அது இப்ப கேட்கலாமா? அதை இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் எனக்கு இருக்கு, நம்ம நாளைக்கு வந்து இது பண்ணிக்கலாமா? சரிங்க. நீங்க எல்லா டவுட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதான் சொன்னேன், டியூஸ்டேல தான் நம்ம வந்து பார்க்க போறோம் டவுட்ஸ் எல்லாமே. நாளைக்கு தான். இன்னைக்கு வந்து பாடங்கள் முடிக்கிறது மட்டும்தான் இது வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து நாளைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, இனி வரங்கள் வந்து இருக்குதா, நடத்தப்பட முடியுமா, எப்படி இருக்க போது, இப்ப நடக்கிற அற்புதங்கள் அடையங்கள்லாம் என்னது சொல்ற எல்லா கேள்விகளும் எல்லாமே நாளைக்கு தான் சொல்ல பார்க்கலாம். ஓகேவா? எல்லா கேள்விகளும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, டவுட்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க, ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரிப்பா. ஓகே, இப்போ டமார்னு இருதல் வெடிக்கும். ஆனா எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்கன்னா, இந்த வசனத்தை வச்சா என்ன சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அது கஷ்டமா தான் இருக்கும். இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தது. ஆனா ட்ரூத் வரும்போது அது சகல சத்தியத்திலும் உங்களை வழிநடத்தும், நிறைய காரியங்களை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தும். அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து காலத்திலேயே பாத்தீங்கன்னா பரிசேயர்களுக்கு அந்த 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 இவங்க வேத பாரர்கள் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா சத்தியத்தை கேட்டுக்கணும் சில பேர் நிக்கத்தெரிஞ்சு அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்றாங்க, இது உண்மையான வழியா இருக்கு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால சரிப்பா. ஆனந்தி கேட்டிருந்தாங்க. ஆனந்தி நீங்க நாளைக்கு கேளுங்க அந்த கேள்விகளை, உங்களுக்கு இருக்க டவுட்ஸ். சிவராஜே கேட்டாங்க அங்கிள் ஆக்சுவலி அந்த क्वेश्चन. சரி, ஓகே 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 சரிப்பா. ஓகே சரி, இப்போ ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். இன்னைக்கு யார் பண்றீங்க? சாவல் நீங்களே பண்றீங்க? சாவல் தான் பண்ணாரா போன வாட்டி? நானே நீ பண்ணீங்க? இல்ல நான் தான் பண்ணேன் போன வாட்டி. சிங்கராஜ் பண்ணாரு. சாவல் நீங்க பண்றீங்க இன்னைக்கு? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்மை வருகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். அல்லேலூயா ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகவும் செய்திருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக கிருபை பாராட்டினீரே, அதற்காக நன்றி. தேவனே ஆண்டவரே, நீர் தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்க, இது புரிந்து கொள்ளும்படியாக ஆசீர்வதிங்க. கற்றுக் கொடுக்கிற போதகரையும் நீர் தாமே ஆசீர்வதிங்க, இன்னும் வல்லமையை எடுத்து ஆண்டவரே அவரை பயன்படுத்துங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க, இருதயத்தின் விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரம் ஆண்டவரே அவரோடு இருந்து அவர்களை பலப்படுத்தட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரை கற்றுக்கொள்ளக்கூடிய எங்களை ஆண்டவரே நீர் தாமே ஆசீர்வதிங்க. ஆவியானவர் தாமே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேணும் செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள ஆண்டவரே, தெரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும்
ஆண்டவரே ஞானத்தெரிய ஆவையும் பிரகாசமுள்ள மனக்கண்களையும் கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் அற்புத கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. மீண்டும் ஆண்டவரே நாங்கள் வந்து கலந்து கொள்ளும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை உங்களுடைய காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியான கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஒருபோதும் மறவாது. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise Lord. பை. நாளைக்கு பார்க்கலாம். Bye bye.